குட் மார்னிங் பிள்ளையே. குட் மார்னிங். கேக்குதா எல்லாருக்கும்? படிக்கிற உள்ளங்க மக்கள்? ஆம் சார். ஓகே. ராயல் கோச் பேப்பர்ல ஜனவரி நடந்த ஒரு பேப்பர் தான் இது. இந்த மாதிரி பேப்பர் தொடர்ச்சியா நடக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே. அப்ப இதே போல வார மேலதிகம் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து வாரதும் அதே போல ஒவ்வொரு மாகாணங்கள்ல இருந்து பேப்பர் வந்து தொடர்ச்சியா வரும் பிள்ளைகள். அந்த பேப்பர் நான் தொடர்ச்சியா செய்து கொண்டிருப்போம். நம்ம அந்த மாடல் பேப்பர்களை நான் தொடர்ச்சியா செய்தோம்னு சொன்னால் அந்த டைப் பதிலுக்குள்ளான் வந்து பெரும்பாலான கேள்விகள் வந்து எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமும் வரக்கூடிய மாதிரி இருக்கும் மக்கள். பெரும்பாலான என்ன சொல்ற எக்ஸ்பர்ட் ஆக்களால இந்த பேப்பர் வந்து எடுக்கப்படும் மக்கள். ஒவ்வொரு வலயத்திலிருந்து மக்கள் எடுத்து டீச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அந்த கேள்வியில இருந்து செலக்ட் பண்ணப்பட்டு வார கேள்விகள் தான் இங்க பேப்பர்ஸாக வாரது மக்கள். அப்ப ஓவரால் ஐடியாவும் இதுக்குள்ள இருக்கும். அப்ப அப்படியான பேப்பர்களை நாங்க தொடர்ச்சியா செய்து போக்குள்ள எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வரும். ஓகே, நம்ம இப்ப கழிப்போம் பாருங்க. முதலாவது கல்வி பாருங்க, சுருக்குக. இதை நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு 10ஆம் ஆண்டுலயோ 11ஆம் ஆண்டுலயோ இந்த கேள்வி வந்து இந்த சிலபஸ் வந்து இல்லைன்னு சொல்லி நினைக்க கூடாது. நீங்க கிரேட் 9ல இந்த பாடம் படிச்சதுதான். கிரேட் 10, கிரேட் 9, கிரேட் 11க்கு வந்த நீங்க ஞாபகம் இருக்கா? கிரேட் 9ல படிச்சது, கிரேட் 9ல படிச்சது ஞாபகம் இருக்கா? ஹலோ, அங்க பதில் சொல்லுங்க. கிரேட் 9ல படிச்சது ஞாபகம் இருக்கா? ஆம் சார். கிரேட் 9ல இந்த அடி 2 தொடர் பைனரி நம்ம ஐடி படிக்கிறாங்களுக்கு போய் படிப்பீங்க அல்லது ஐடியிலேயும் படிச்சிருப்பீங்க இந்த விளக்கம். சரியா? ஓகே. இப்ப இதுல துவித எண்கள் சொல்றது சரியா? துவித எண்கள் சொல்லுவோம். இந்த துவித எண்கள் தொடர்பாக கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரிய வேணும். துவித எண்கள் தொடர்பாக கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரிய வேணும். சாரி, கூட்டல் கழித்தல் மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. அது தசம எண்ணை வந்து துவித எண்ணாக மாற்ற தெரிய வேணும். அடுத்தது துவித எண்ணை தசம எண்ணாக மாற்ற தெரிய வேணும். அப்ப இந்த விடயங்கள் அவ்வளவு உங்களுக்கு கிளியரா தெரிய வேணும் மக்கள். இது கிரேட் 9க்குரியது. அதாவது கிரேட் 9 சேர்ந்துதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும்ன்றதை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? ஓகே, இந்த கேள்விக்குரிய விட எடுத்தாக்கள் சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்விக்குரிய விடை எடுத்தாக்கள் 1 1 0 அடி 2 1 1 0 அடி 2 1 1 0 அடி 2. ஓகே, பாப்போம். சரி கலைஞர் மக்கள், இது வந்து கழிக்கப்பட இந்த மாதிரி கழிக்கப்படும். எழுதுறோம், இதுல தெளிவா தெரியணும்ன்றதுக்காக இதுல எழுதுறோம் மக்கள். நீங்க பாருங்க 11 1 0 0 1 அடி 2 1 1 அடி 2 இதை கழிக்க போறோம். கவனிச்சு கொள்ளுங்க. 1லிருந்து 1 போனால் 0 அடி 2. அடி 2 மறக்காம போட்டுக்கொள்ளணும். அடி 2 போட்டுக்கொண்டது என்றால் அதுக்குரிய புள்ளி வழங்கப்படாது. சரியான விட்டு எழுதினாலும் அடி குறிப்பிடப்பட இல்லை என்றால் அதுக்குரிய புள்ளி வழங்கப்படாது. சரி மக்கள், இங்க பாருங்க 0 ஒன்று போகாது. அப்ப இங்க வாங்குறதுக்கு எதுவும் இல்லை. அப்ப இவர்கிட்ட போயிட்டு பார்த்தா இவர்கிட்ட இல்ல. அப்ப இந்த இவர்கிட்ட வாங்குவோம். இவர்கிட்ட வாங்கக்குள்ள பிள்ளையை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அடி 10ஐ கொண்ட எண்ணை நாங்க கழிக்கக்குள்ள நாங்க வளமையாக கழிக்கிறது. சரியா? வளமையாக கழிப்போம். உதாரணத்துக்கு 54 இருந்து ஒரு 18 கழிக்க போறோம்னு சொன்னால் 54ல இருந்து ஒரு 18 கழிக்க போறோம்னு சொன்னாங்க. இப்ப 4ல இருந்து 8 போகாது. அப்ப என்ன செய்வோம்? 1 இங்க வாங்குவோம். பக்கத்துல இருக்கிறாட்ட 1 வாங்குவோம். 1 வாங்கக்குள்ள உங்களுக்கு தாரது 10. சொல்றதுங்களா? 1 வாங்கும் போது அந்த 1 தராது. 1 வாங்கும் போது அது எங்களுக்கு அந்த வாங்குறாள்கிட்ட வந்து சேரக்குள்ள 10 வரும். சொல்றதுங்களா? அப்ப 10 நாளும் 14, 14ல இருந்து 8 போனால் 6.
இது விளங்குதா எல்லாருக்கும்? ஓம் சார். ஆம் சார். விளங்குதா பிள்ளைகள்? பேசாம இருக்காதோ ஓமா இல்லையா விளங்குதான்னு சொல்லி கடை வேண்டும் வரணும். அப்பா பேப்பர் வேகமா போகும். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அதுல டைம் சாப்பிட கொட்டுரும். சரியா? வேகமா இருக்கணும். இப்ப 10 எடுத்து 14 ஆக்கித்தான் கழிக்கிறோம். இங்க அடி 2 தசம எண்கள். தசம எண்கள் என்றால் அடி 10 கொண்ட எண்கள். அப்ப உண்ட பாகக்குள்ள 10 தரும். அதே போல மக்கள் தசம துவித எண்கள்ல 1 வாங்கும் போது அது 2 தரும். தசம எண் என்றால் அடி 10 கொண்ட எண்கள். அடி 10 கொண்ட எண்கள் என்றால் 1 வாங்கும் போது 10 தரும். இங்க அடி 2 கொண்ட எண்கள் அடி 2 கொண்ட எண்கள் என்றதால 1 வாங்கும் போது அது 2 தரும். இது கிளியரா உங்களுக்கு? கிளியரா? சரி, ஓகே. இப்ப இங்க இருந்து 1 வாங்கினால் இவர் 2 கொடுப்பார். 1 வாங்கினால் 2 வரும். 2 வாங்கினால் 2 இப்ப இதுல வந்து 2 இருக்கும். 2ல இருந்து இவர் 1 கொடுத்தால் இவர்கிட்ட 1 இருக்கும். இங்க 1 கொடுக்கக்குள்ள இவருக்கு 2 வரும். விளங்குதா? விளங்குதா நான் சொல்றது? பதில் சொல்லுங்க. என்ன விளங்குதுன்னு சொல்லுங்க. விளங்குதுன்னு சொன்னா விளங்குதுன்னு சொல்லுங்க. ஸ்பீக்கர் பண்ண மக்கள் பதில் சொல்றீங்க. சரி, அப்ப 2ல இருந்து 1 போனால் 1. இடத்துல எத்தனை இருக்குது? இடத்துல எத்தனை இருக்குது? 1 இருக்குது. 1 இருக்குது. இதுல ஒண்ணுமே இல்ல. அப்ப 1ல இருந்து 0 போனால் 1. இதுல 0 அது போட தேவையில்லை. அப்ப அடி 2 1 1 0 அடி 2. சரியா? இது விளங்குதா மக்கள்? சரியா? ஆம் சார். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி. தீர்க்க a இல் 3 சக a இல் 2 சமன் 2 இல் 1. a இல் 3 சக a இல் 2 சமன் 2 இல் 1. a இல் 3 சக a இல் 2 சமன் 2 இல் 1. இது ஒரு எளிய அட்சர கணித சமன்பாடு. ஓகே, இந்த அட்சர கணித சமன்பாடு சுருக்க போறோம். இங்க பகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டும் சொன்னால் கூட்டலாம் கழிக்கலாம். பகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டால் நேரடியாக கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். கவனிங்க, கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். இதுல பாருங்க, பகுதி எண்கள் சமனா இருக்குது. எனவே பகுதி எண் பொதுவா எடுப்போம். எடுத்துட்டு 3ஐயும் 2ஐயும் கூட்டுவோம். 5 சமன் 2 இல் 1. இப்ப குறுக்கு பெருக்கம் செய்து விடுவோம். குறுக்கு பெருக்கம் செய்திடும். 5 2ஆல பெருக்கினால் 10. a 1ஆல பெருக்கினால் 1 a. எனவே 10 சமன் a என்று சொல்லி கடைசி விட கொடுக்க கூடாது. எப்பவும் எண்ணுக்கு ஒரு எழுத்தை சமப்படுத்த இல்லாது, ஒரு எழுத்தைத்தான் எண்ணுக்கு சமப்படுத்தலாம். a சமன் 10 என்று சொல்லி வரப்போகுது. பிரதியிட்டு பாருங்க. 10 இல் 3 சக 10 இல் 2 சமன் 10 இல் 5 என்று வரும். 10 இல் 5 சுருப்பினீங்க என்று சொன்னால் அரை என்று வரும். விளங்குதா மக்கள்? அப்ப a சமன் 10. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வி. சரி, ABCD. இப்ப இதுல வந்து ஒரு 2 முக்கோணிகளின் ஒருங்கிசைவு தொடர்பாக இந்த கேள்வி இருக்குது மக்கள். முக்கோணிகள் ஒருங்கிசைவதற்கான நிபந்தனைகள் சொல்லுங்க. இந்த கேள்விக்குரிய விடைகள் நான் முக்கோணிகள் ஒருங்கிசைவதற்கான நிபந்தனைகள். பக்கம் கோணம் பக்கம். ஓகே, சொல்லுங்க. பக்கம் கோணம் பக்கம். வேற பக்கம் பக்கம் பக்கம். பக்கம் பக்கம் பக்கம். கோணம் கோணம் பக்கம் பக்கம் பக்கம். செம்பக்கம் கோணம் 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 பக்கம். வேற செம்பக்கம் பக்கம். சொல்லுங்க. செம்பக்கம் பக்கம். செம்பக்கம் பக்கம். A B C D. சரி,
முக்கோணிகள் ஒருங்கிசைவதற்கான நிபந்தனைகள் 4 இருக்குது. ஒன்று, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் இன்னும் ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களுக்கு சமனாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். அது பக்கம் 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 என்ற நிபந்தனையின் கீழ் ஒருங்கி செய்யும். இரண்டாவது நிபந்தனை, பக்கம் ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களும் ஒரு கோணமும் சமனாக இருக்கும் என்று சொன்னால் அந்த 2 முக்கோணங்களும் ஒன்றுடொன்று ஒருங்கி செய்யும். எனவே அந்த முக்கோணங்கள் ஒருங்கி செய்யும் நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம். இங்க ஒரு சிறப்பியல்பு இருக்குது. இந்த கோணம் அடை கோணம் அல்லது அமை கோணம் என்று சொல்ல வேண்டும். அதாவது இந்த 2 பக்கங்கள் நாங்கள் கருதுற அந்த 2 பக்கங்களும் சேர்ந்து உருவாக்கின கோணமாக இது இருக்க வேண்டும். அதாலதான் சொல்றது அடை கோணம் அல்லது அமை கோணம் என்று. விளங்குதா மக்கள்? விளங்குதா? இதுல மிச்சம் கவனமா இருக்கும். இந்த கோணம் அடை கோணம் அல்லது அமை கோணமாக இருக்கும். சரி, மூன்றாவது நிபந்தனை, இரண்டு கோணங்கள் சமனாக இருந்து இன்னும் ஒரு பக்கமும் சமனாக இருந்தால் அந்த இரு முக்கோணிகளும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கு செய்யும். நான்காவது நிபந்தனை, செம்பக்கம் பக்கம். செம்பக்கம் பக்கம் என்பது ஒரு முக்கோணத்தின் செம்பக்கமும் என்றால், செம்பக்கம் என்றால் ஒரு செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம். அந்த பக்கமும் மேலும் ஒரு பக்கமும் சமனாக இருக்கும் என்று சொன்னால் இந்த முக்கோணிகள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கு செய்யும். இந்த செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையை கொண்ட நிபந்தனையை ஒருங்கு செய்யணும் என்று சொன்னால் அந்த முக்கோணி எவ்வகையான முக்கோணி கட்டாயமாக இருக்க வேண்டும்? செங்கோண முக்கோணியா இருக்க வேண்டும். சரி, ஓகே. அப்ப இந்த 4 நிபந்தனைகளும் தெரியணும் மகள். பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம், செம்பக்கம் பக்கம். இந்த 4 நிபந்தனைகளும் தெளிவாக தெரிய வேணும். சரியா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்படி ஒருங்கு செய்ய வைக்கிறது, ஒவ்வொரு படிமுறையிலையும் எப்படி எழுதுறது, இந்த ஓர்டர்ல தான் எழுத வேணும். ரைட்டா? பக்கம் 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 என்றால் ஒருங்கு செய்ய வைக்கக்குள்ள பக்கம், அதுக்கப்புறம் பக்கம், அதுக்கப்புறம் பக்கம். பக்கம் கோணம் பக்கம் என்றால் முதலாவது பக்கம் சமனான பக்கங்கள் எழுத வேண்டும், அதுக்கப்புறம் சமனான கோணங்கள் எழுத வேண்டும், அதுக்கப்புறம் சமனான பக்கங்கள் எழுத வேண்டும். அப்படி ஒழுங்குல எழுதணும். ஓகே. இப்ப இந்த 4 நிபந்தனைகள்ல இந்த முக்கோணம் எப்படி ஒருங்கி செய்யும், என்ன நிபந்தனைகள் ஒருங்கி செய்யும்? பக்கம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம். ஓகே, பாப்போம். ஒரு தரவொன்று எடுப்பமே. பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைகள் ஒருங்கி செய்யும் என்று நினைக்கிறார்கள். பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைகள் ஒருங்கி செய்யும் என்று நினைக்கிறார்கள். ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. கெதியா இருக்கணும் பிள்ளைகளுக்கு. டைம் போகுதுல, குயிக்கா இருக்கணும். கதைக்கிறது விளங்குனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் உடனே வர வேணும். பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்யும், இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என்று நினைக்கிறார்கள் அல்லது இதான் விடை என்று நினைக்கிறார்கள். ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. குயிக்கா இருங்க, விரைவா இருங்க. சரி, ஓகே. நீங்க இப்ப உங்களோட விடைக்கு ஏன் இது பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைகள் ஒருங்கு செய்ய நினைக்கிறீர்கள்? காரணத்தை சொல்லுங்க. கொடுத்தார்கள் எப்படி இது ஒருங்கு செய்யும்? 2 பக்கங்கள் சமனா இருக்கா? 2 பக்கங்கள் சமன் என்று தரவு தந்திருக்குதா? செம்பக்கம் ரெண்டும் செம்பக்கம் ரெண்டும். செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். ஆனா இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கங்கள், அதாவது இது பிஓ என்ற பக்கம், இது சிஓ என்ற பக்கம், இந்த 2 பக்கம் நீளத்தில் சமன் என்ற எந்த வித தரவும் தர இல்லை. ஒரு பக்கம் தான் சமன் என்று சொல்லி தந்திருக்குது. ஏபி என்ற பக்கம் டிஓ என்ற பக்கத்துக்கு சமன் என்று சொல்லி டிசி என்ற பக்கத்துக்கு சமன் என்று தந்திருக்கே தவிர வேற எந்த ஒரு தரவும் பக்கங்கள் சமன் என்ற அடிப்படையில் தர இல்லை. எனவே பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனை சாத்தியமாகாது. வேற நிபந்தனை சொல்லுங்க. வேற விடைகள்
கோணம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம். சரி, ரெண்டு கோணங்கள் சமனா இருக்கணும், ஒரு பக்கம் சமனா இருக்கணும். ஒரு பக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஏபி வந்து சி, சிடி வந்து ஏபி வந்து சிடிக்கு சமன்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்ப ரெண்டு கோணங்கள் சமனா இருக்கணும். சொல்லுங்க என்னென்ன கோணங்கள்? AOB ஓகே, ஏ விளங்கல, ஏஓ B ஏஓபி. ஏஓபி கோணம் எதுக்கு சமன்? COD சிஓடி கோணத்துக்கு சமன். ஏன் அது சமன்ன்றது என்ன காரணம்? குத்ததிர்கோணம். ஓகே, வெரி குட். குத்ததிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று பருமையில் சமனாக இருக்கும். குத்ததிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று பருமையில் சமனாக இருக்கும். சரி, இன்னொரு கோணம், இன்னொரு கோணம் OAB விளங்கல. OAB ஓஏபி, ஓஏபி கோணம், இது ஒரு செங்கோணம். இங்கேயும் ஒரு செங்கோணம் இருக்குது. ஓடிபி என்று சொல்லலாம், சிஓடி என்று சாரி சிடிஓ என்று சொல்லலாம். அப்ப ரெண்டு கோணங்கள் இருக்குது. ஒரு பக்கம் இங்க இருக்குது ஏபி, ஏபி என்ற பக்கம், இங்க சிடி என்ற பக்கத்துக்கு சமன். அவ கோணம் கோணம் அதுக்கு கீழே வர வேண்டியது இது. அவ கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைகள் ஒருங்கி செய்யும். விளங்குதா பிள்ளையே? ஓம் சார். விளங்குதா? அப்ப இதுக்கு விடை வந்து கோணம் கோணம் பக்கம். ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதக்குள்ள முழுமையா எழுதுங்க, போடாதீங்க. கோணம் கோணம் பக்கம் என்று போடுங்க. சரி, இத ஒருங்கி செய்ய வச்சு காட்டுங்க, நிறுவி காட்டுங்க. நிறுவல் பகுதியை மட்டும். செம்பக்கம் பக்கம் போடலாதா? செம்பக்கம் பக்கம் போடலாதா? வெரி குட் கேள்வி. செம்பக்கம் பக்கம் ஏன் போடலாது? செம்பக்கம் ஒன்று வர வேணும். இந்த செம்பக்கம் பக்கம் இருக்குது. ஓகே, பக்கம் ஏபி என்ற பக்கம் சிடி என்ற பக்கத்துக்கு சமன். இது ஓகே வருது. செம்பக்கம் ரெண்டும் சமன் என்று சொல்லி ஏதாவது தரம் இருக்குதா, அவங்களுக்கு தந்திருக்குதான்னு பாருங்க. செம்பக்கம் என்ற தரவு செம்பக்கம், அதாவது பிஓ சிஓவுக்கு சமன் என்று சொல்லி தந்திருக்கிறாங்களா? சொல்லுங்க, தந்திருக்குதா? இல்ல சார். இல்ல. அப்ப நாங்க அதுல செம்பக்கத்தை எடுக்கல, அதான் செம்பக்கம் சமன் என்று சொல்லி எடுக்கல. சரி, ஓகே. அப்ப இத ஒருங்கி செய்ய வைங்க பாப்போம், கோப்பியில் எழுதுங்க. இந்த படத்தை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்வது காட்டு பாப்போம். என்ன நிபந்தனை ஒருங்கி செய்வது சொல்லுங்க. பகவாரிங்கோ, என்ன நிபந்தனைகள் ஒருங்கி செய்யும் பிள்ளைகள்? கோணம் 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 பக்கம். கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒதுங்கி செய்ய போதும். அவ கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒதுங்கி செய்ய போதும் என்று சொன்னால் அந்த ஓர்டர்ல விடை எழுத வேண்டும். முதலாவது கோணம் என்று சொல்லுங்க. ஒரு கோணம் செங்கோணத்தை போடுவோமா? செங்கோணத்தை போடுவோம். அதுக்கு முதல்ல என்னென்ன முக்கோணத்தை ஒருங்கி செய்ய வைக்க போறோம் எழுத வேண்டும். ஏபிஓ என்ற முக்கோணம், முக்கோணம் ஏபிஓ கமா முக்கோணம் சிடிஓ இல் இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் பிஏஓ கோணம், பிஏஓ கோணம் சமன். இந்த முக்கோணத்துல இந்த செங்கோணத்துக்குரியது இங்க இருக்கு செங்கோணம் சிடிஓ கோணம், இது தரவு. அடுத்தது கோணம், அடுத்த கோணம் குத்ததிர் கோணம் ஏஓபி கோணம் சமன் சிஓடி கோணம். இது தரவண்டு போடுறது இல்லை. என்னென்று போட வேணும்? இதுல பிராக்கெட்டுக்குள்ள என்ன போட வேணும்? விளங்க இல்ல? என்னமா நிறுவியதா? எங்க நிறுவன நீங்க? குத்ததிர்கோணம் என்று நிறுவனீங்களா? இல்லையே. குத்ததிர்கோணம் என்று போட்டா போதும். சரியா? என்னது? குத்ததிர்கோணம். சரியா? சரி, அடுத்தது என்ன போட வேணும்? ரெண்டு கோணம் சொல்லிட்டீங்க. அடுத்தது
ரெண்டு பக்கம் கோணம் சொல்லியா பக்கம் என்ன பக்கம் ஏபி சமன் சிடி ஏபி சமன் சிடி இது தரவு இவ்வளவு சொன்ன பிறகு கடைசியில் என்ன கொடுக்க வேணும் கீழே எழுத வேண்டிய படத்தில் எழுதுற மக்கள் படத்தில் எழுத வேண்டியதை இங்க எழுதுறேன் ஓகே சரி கடைசியில் என்ன கொடுக்க வேணும் முக்கோணம் ஏபிஓ ஒருங்கிசைவு 3 கோடு முக்கோணம் ஏபிஓ ஒருங்கிசைவு தெரியுதா பிள்ளைகள் ஓகே சரியா முக்கோணம் ஏபிஓ ஒருங்கிசைவு முக்கோணம் சிடிஓ என்ன நிபந்தனை கொடுக்கணும் பிராக்கெட்டுக்குள்ள கோணம் கோணம் பிராக்கெட்டுக்குள்ள என்ன நிபந்தனை கொடுக்க வேணும் கோணம் கோணம் பக்கம் சரியா விளங்குதா பிள்ளைகள் சார் ஓ கோணம் பக்கம் போட்டா மட்டும் இல்லையா இல்ல கோணம் கோணம் பக்கம் போட்டீங்கன்னா சரி அது மட்டும் இருந்தா சரி எக்ஸாம் இந்த கேள்விக்குரிய விட கோணம் கோணம் பக்கம் இருந்தா சரி மக்கள் இதனால உங்களுக்கு நிறுவி காட்டுறது இந்த பகுதியை இது நிறுவு காட்டுக சொல்லி கேட்டால் இப்படி செய்து காட்டப்படும் விளங்குதா இது செகண்ட் பாட்டுக்குரிய மாதிரி சின்ன ஒரு பகுதி சொல்ற விளங்கா பிள்ளைகள் ஆம் சார் நோட் பண்றாங்க நோட் பண்ணி கொள்ளுங்க விரைவா இருங்க குயிக் நோட் பண்ணுங்க சரியா அடுத்த வழி பாப்போமா தெரியாம கால் சரி அடுத்த வழியை பாருங்க தாங்கி ஒன்றில் 4/3 பங்கு நீரின் அளவு தாங்கி ஒன்றில் 3/4 பங்கு 4/3 முக்காவாசி தானே 4/3 பங்கு நீரின் அளவு 300 மில்லி லிட்டர் 300 லிட்டர் தாங்கியின் கனவளவை காட்டுது சின்ன பிள்ளை கேள்வி எவ்வளவு வரும் சொல்லுங்க 4/3 பங்கு 300 லிட்டரா அப்ப 4 பங்கு எவ்வளவு கேள்வி அதாவது மொத்தம் ரெண்டா 300 பங்கு 300 லிட்டர் அப்ப ஒரு பங்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும் சொன்னால் அதை 3ஆல வகுக்க வேணும் மொத்தம் வந்தது 4 பங்கு எனவே 4 சுருக்கி எடுங்க 300 3ஆல பிரிச்சால் 100 100 4ஆல பிரிக்கினால் 400 லிட்டர் சரியா விளங்குதா ஆம் சார் ஆம் சார் இது சின்ன கேள்வியா இது யாருக்கு விளங்காம தான் சொல்லுங்க சரி அடுத்த வழியை பாருங்க சரி 5வது வழியை பாருங்க இங்க 3x2 முழுவதின் வர்க்கம் 3x2 முழுவதின் வர்க்கம் சமன் 9x வர்க்கம் ax b 9x வர்க்கம் ax b எனில் a, b இன் பெருமானத்தை காணட்டாம் 3x2 முழுவதின் வர்க்கம் சரி கவனிக்கோ 3x2
இத முழுவதின் வர்க்கம். இதை விரித்தெழுத போறோம். ஒரே தடவையில விரித்தெழுத போறோம். ஒரே படிமுறையில முதலாவது உறுப்பு இது, இரண்டாவது உறுப்பு. முதலாவது உறுப்பு வந்து 3x, இரண்டாவது உறுப்பு வந்து 2 -2. இப்ப விரிச்செழுத நேரடியாக முதலாவது உறுப்பின் வர்க்கம் எவ்வளவு? முதலாவது உறுப்பின் வர்க்கம் எவ்வளவு சொல்லுங்க? முதலாவது உறுப்பு 3x தர 3x எவ்வளவு? 9x. ஓகே, அடுத்த ஸ்டெப் 2 தர முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பு சய 2 மூவி 2 6 6 2 12 சய வாரதால சய 12 x. அப்ப என்ன வர போகுது? சய 12x. விளங்குதா? ஓம் சார். அடுத்த ஸ்டெப் இரண்டாவது உறுப்பின் வர்க்கம் சய 2 தர சய 2 2 2 4 சய தர சய சக, அப்ப சக 4. விளங்குதா? ஓம் சார். இதை நாங்க அவங்க தந்த ஃபார்மேட் எழுதுறோம். 9x வர்க்கம் சய என்ன தந்திருக்கிறாங்க? ax ax. என்ன? ஓகே, சரி. அவ ax saya b சக b சய b சய b saya b சய b. 9x வர்க்கம் சய ax சய b என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இங்க கவனிக்கணும் மக்கள், சய ax தான் சய 12x க்கு சமமா வரப்போகுது. கவனிக்கோ, சய ax தான் சய 12x க்கு சமமா வரப்போகுது. ரெண்டு பக்கம் சய விட்டோம்னு சொன்னால் அப்ப a சமன் 12 ன்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? விளங்குதா பிள்ளையே? ஓம் சார். ஓம் சார். அதே நேரத்துல a சமன் 12. அடுத்த பாருங்க, இங்க சய b தான் கேட்டு இருக்குது. சய b ல இருந்து b தான் கேட்டு இருக்குது. இங்க சய b சமன் சக 4 தந்திருக்கிறாங்க. அப்ப b சமன் மக்கள் கேட்டா மறை 4 கொடுக்க வேண்டும். சொல்றது விளங்குதா? ஏன்னா சய b தான் இங்க போட்டிருக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில கொடுக்கிறதா இருந்தால் b சமன் மறை 4 வரும். விளங்குதா? இதுல பிளஸ் b போட்டிருந்தால் b சமன் 4 கண்டு கொடுக்கலாம். இதுல மைனஸ் b என போட்டிருக்காங்க. மைனஸ் b வந்து இங்க வர விட பிளஸ் 4க்கு சமப்படுத்தி எடுத்தோம்னு சொன்னால் இங்க எங்களுக்கு விடை b வந்து மறை 4 கண்டு வரும். விளங்குதா? சரியா பிள்ளையே? என்ன சத்தத்தை காணுங்க, சொல்லுங்க. விளங்காட்டி கேளுங்க. சரி, அப்ப அடுத்த வேலைக்கு போவோம். நீங்க எக்ஸின் பரிமாணத்தை C யில் காண்க. எக்ஸின் பரிமாணத்தை C யில் காண்க வந்திருக்காங்க. இங்க ஒரு படம் ஒன்று வந்திருக்கிறாங்க. A B. இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி, இதுக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வி பாருங்க. xi 1 மேலும் xi 1ல் 1 sin 1 sin x இல் 1 sin x இல் x என்று வருது. இது எப்படி சுருக்குறது? xi 1 sin x வேற வேற காரணி என்று யோசிக்கிறது இல்லை. இங்க நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால், இதை நாங்க ரெண்டையும் மக்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், இந்த ரெண்டு உறுப்பையும் xi 1 மாற்றுறதுக்கு, xi 1 sin x மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு உறுப்பையும் நாங்க என்ன செய்வோம் என்றால் மறை 1ஆல பெருக்குவோம். கீழுக்கு மேலுக்கு ஒரே எண்ணால பெருக்கிறதுல எந்தவித மாற்றமும் வரப்போறது இல்லை. குறித்த
கேள்வியில அவருக்கு பாருங்க என்ன நடக்க போன்னு சொல்லி பாருங்க. எக்ஸாய ஒன்று மேல் ஒன்று சய சய ஒரு எக்ஸ் அப்ப சயத சக சயண்டு வரப்போகுது. எக்ஸ் கீழ் கவனிக்கோ கீழ் இங்க பாருங்க ஒன்றை மறையொன்றால் பெருக்கினால் மறையொன்று மறை எக்ஸ் மறையொன்றால் பெருக்கினால் நேர் எக்ஸ். விளங்குதா? ஓம் சார். விளங்குதா பிள்ளையே? இப்ப மறையொன்றால வேலைகளும் பெருக்கிறோம். இதை மாத்திரத்துக்கு இப்படிதான் செய்யறது. இப்ப இதை பார்த்தா இப்படி எழுதுறது இல்ல. இதை என்ன செய்யணும்? நேர வந்து முன்னுக்கும் மறைய வந்து பின்னுக்கும் போட வேணும். அப்ப இது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் சய ஒன்று என்று எழுதுவோம். இப்ப பாருங்க இரண்டின் பகுதி என்று சமனா இரண்டின் பகுதியின் சமனா ஓம் சார். விளங்குதா பிள்ளையே? ஓம் சார். சமன். அப்ப நாங்க இனி என்ன செய்யலாம்? சொல்லுங்க. இதுல வந்து மறைய வெளியேற்றிட்டு உள்ள வந்து எக்ஸாக ஒன்று போடலாம் சார். சய ஒன்று இதுல மறைய வந்து வெளியெடுக்கலாம் தானே சார்? வெளியெடுத்து கீழே பகுதி என்ன சமப்படுத்தலாம் தானே? சரியா விளங்கலமா? திரும்ப சொல்லுங்க. இது வந்து ஒண்டிங்கள் எக்ஸை ஒன்று இருக்கு. இங்கால வந்து எக்ஸின் கீழ் ஒன்று சய எக்ஸ் இருக்கு. அத வந்து சய ஒன்று பிராக்கெட்ல வந்து எக்ஸ் சய ஒன்று போடலாதா? சய ஒன்று பிராக்கெட்ல வந்து எக்ஸ் சய ஒன்று பிராக்கெட்ல வந்து எக்ஸ் சய ஒன்று சய ஒன்று போட்டு பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சய ஒன்று போடல. அது போடக்குள்ள அது மாறும்ல. இதைத்தான் சொல்றீங்க என்ன? தான் சொல்றீங்க. இப்படி போடணும். இதே சொல்றீங்க. இது ஓகே இது கரெக்ட். இப்படி சும்மா போடக்குள்ள அது எக்ஸ் மட்டும் தான் பெருக்கும். சரி நீங்க சொல்றது சரி. இந்த பிராக்கெட் போட்டு தான் பெருக்க வேணும். சரி நீங்க சொல்றது சரி. அப்பதான் இந்த இருக்கிறது வந்து பிளஸ்ஸா மாறும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறும். சரியா? பிராக்கெட் போடணும். சரியா? நீங்க சொல்றது சரி. பிராக்கெட் போடாம பெருக்க இதை மட்டும் தான் பெருக்கி தரும். சரியா? நீங்க சொல்ற சரிமா? ஓகே பிராக்கெட் போட்டு பெருக்கினா மாற விடதான் இது மறை ஒண்டால பெருக்கினால் சாரி மறை ஒண்டால பெருக்கினால் மறை ஒன்று வரும். மறை எக்ஸால் மறை ஒண்டால் பெருக்கினால் நேர் எக்ஸ் வரும். அப்ப இங்க நாங்க என்ன செய்வோம்? நேர முன்னுக்கு எழுதுறதுனால எக்ஸை ஒன்று போடுவோம். அப்ப இங்க எக்ஸை ஒன்று கோணா வந்துட்டு எனவே ஒன்று சய எக்ஸ். எக்ஸை ஒன்றில் ஒன்று சய எக்ஸ். பிளைட்டா? சரி அடுத்த வழியை பாருங்க. ஏழாவது கேள்வி எக்ஸின் பரிமாணத்தை சியில் காண்க. சியில் காண்கின்ற பிள்ளைகள் சியின் சார்பில் காண்கிறதுதான் அது அர்த்தம். எக்ஸின் பரிமாணத்தை சியில் காண்க. படத்துக்கு போங்க. A B G D F இது X இது C இது ரெண்டு C. சரி உலகம் தரும். சரி பாருங்க தான் படம். இதுல எக்ஸின் பரிமாணத்தை சியின் சார்பில் காணட்டாம். இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய கோணங்களின் பருமன்களை சொல்லுங்க பாப்போம். சி சார்பில் சொல்லுங்க. இந்த இருக்கிற கோணத்தை கண்டுபிடிக்கலாமா இல்லையா?
ஓம் சார். எப்படி இந்த முக்கோணம் தனியே உடைத்தெடுங்க. இந்த முக்கோணத்தை தனியே உடைத்தெடுங்கள். எடுத்தாச்சு. இது சி, இது 2C. விளங்குதா? என்ன 90 ரூபாய் இல்ல, செங்கோணமா இருந்தா 90 ரூபாய் அடிச்சு விடுறல சும்மா. விளங்குதா? படத்துல செங்கோணமா இருந்தா 90 ரூபான்னு சொல்றது இல்ல. அந்த குறியீடு போட்டிருந்தா மட்டும்தான் 90 ரூபாய் எடுக்கணும். விளங்குதா? இப்ப இதுல இந்த தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். தேற்றம் சொல்லுங்க பாப்போம். அடிக்கடி சொல்ற தேற்றம் தான். சொல்லுங்க, என்ன தேற்றம்? இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை அதான் அகச்செதிர் கோணங்களின். வெரி குட். முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது, முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது, முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம், முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். விளங்குதா? அப்ப இந்த கோணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த இருக்கிற கோணம் 3C. C பிளஸ் 2C அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். அப்ப C பிளஸ் 2C சமன் 3C என்று வரப்போகுது. அந்த எனவே இந்த கோணம் இதையும் கூட்டி வர பெருமானம் வரைக்கும் 3C. இப்ப சொல்லுங்க எக்ஸ்ட்ரா பெருமானம். இப்ப இந்த முக்கோணத்தை எடுங்க, முக்கோணத்தை மட்டும் எடுங்க. இது 3C, இது C. அப்ப இது எத்தனை C-ஆ வரும்? X வந்து எத்தனை C-ஆ வரும்? 4. C plus 3C, 3C plus C சமன் 4C. எனவே X சமன் 4C. விளங்கிட்டா? விளங்கினதா மக்கள்? ஓம் சார். X சமன் 4C. இதுக்குரிய பெருமானத்தை சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்ட்ரா பெருமானம் எவ்வளவு? எழுதுங்க கேள்வியே. 40. விரைவா இருக்கலாம். எக்ஸ் எவ்வளவு? 100 பாகை சார். எக்ஸ்ட்ரா விடையை chat box ல போடுங்க பாப்போம். குயிக் எக்ஸ்ட்ரா விடையை chat box ல போடுங்க. சரியா விடையான்னு சொல்றேன். விரைவா இருங்க. ரோசல் சரி, நபிகா பிள்ளை, பதுஜா சரி, முசாப் சரி, ஜினோசரன் சரி, முசாப் சரி, கிரா சரி. ஆனா உங்களோட பேரை சொல்லுங்க. ஆனா சிட்னி என்று கிடக்கு. சிட்னியா? சிட்னியா நான் சொல்ல வேணும். சிட்னி. ஓகே, சிட்னி சரி. ஓகே, ரிஃபாத் சரி, தாரவி சரி, கிருஷ்ணகோபன் சரி. மற்றார்கள் நான் அனுப்பி கிஸ்திகா சரி. பேர் சொல்லுங்க. நபிஹா. நபிஹா பிள்ளை திரும்ப ட்ரை பண்ணுங்க. நபிஹா அப்ப சரி. நபிஹா. அப்துல் ரஹ்மான் சரி, விதுசன் சரி, கிஸ்திகா சரி, மிருசாலினி சரி, விபூர்த்திகன் பிள்ளை. என்ன விபூர்த்திகன்? கோபிசன் சரி, விபூர்த்திகன் பிள்ளை, லோசினி சரி, சதுசிகா சரி, அப்துல் ரஹ்மான் சரி. மற்றாக்கள் அப்ப அப்படி இருக்கிறது அப்துல்லாவா? குயிக் உங்க மற்ற விடையே காண இல்லை. வெளியே அனுப்புறாங்க. அனுப்புங்க. நபிஹா, விபூர்த்தி 2 பேரும்
இங்க சரியான விடைய நவியா சரி விபத்திய நினைப்பல சரியான விடைய சரி கவனிங்க என்ன தேற்றம் முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அவ என்ன வரும் எக்ஸையும் 40 பாகையையும் கூட்டினால் 140 பாகை வரும் விளங்குதா அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு அங்களுடைய கழிபட்டால் 140 40 போனால் 100 பாகை இந்த சில பேர் வந்து பிள்ளைகள் நீங்க எப்படி எழுதுறீங்க இது பிள்ளையா 100 டாட் போடுறீங்க டாட் போடக்கூடாது இப்படி வைக்க ஒரு சின்ன வட்டம் தெரிய வேணும் பாகைக்கு விளக்குதா ஸ்வஸ்திகா இப்ப வருது ஆன்சர் சரி அடுத்த கேள்வியை பாருங்க 8வது கேள்வி ஏபி என்ற நேர்கோட்டின் படித்திறன் 3 புள்ளி ஏ இன் ஆள்கூறு 1,1 ஆகும் நேர்கோடு ஏபியின் சமன்பாட்டை எழுதுக இப்படி கேள்வியெல்லாம் செய்து அழுத்து போயிட்டு நம்மளுக்கு கவனிங்க ஆள்கூறுக்குள்ள எக்ஸ் y அச்சு குறிப்பிட வேணும் எக்ஸ் அச்சு குறிப்பிட வேணும் 0 குறிப்பிட வேணும் இதுல ஒரு புள்ளி தந்திருக்கிறாங்க ஏ என்ற புள்ளி 1,1 இதன் ஆள்கூறுகள் எக்ஸ் என்ற ஆள்கூறு 1 y என்ற ஆள்கூறு 1 பி என்ற புள்ளி என்னன்னு சொல்லி தெரியாது அது கேள்வி இல்லை படித்திறன் தந்திருக்கிறாங்க எம் சமன் படித்திறன் 3 கேட்டிருக்கிற கேள்வி சமன்பாடு இங்க ஒரு ஆள்கூறு தந்து படித்திறன் எங்களுக்கு தெரியும் 3 ஓகே ஒரு சார்பின் சமன்பாட்டு இது வந்து y சமன் m x சக c இதுல ஏதாவது ஒரு புள்ளியை வச்சுக்கொண்டு இந்த புள்ளி இந்த என்ன இருக்கிற புள்ளியை வச்சுக்கொண்டு பிரதியிட போறோம் இந்த பொதுவான சமன்பாட்டுல பிரதியிட்டம் என்று சொன்னால் அது எங்க போய் அதை வச்சுக்கொண்டு வெட்டு துண்டை கண்டுபிடிக்கப்படும் வெட்டு துண்டை கண்டுபிடிச்சாதான் நாங்க படித்து சமன்பாடு எழுதலாம் அப்ப இங்க ஆள்கூற பாருங்க 1,1 இது எக்ஸின் பரமானம் இது y-இன் பரமானம் விளங்குதா பிள்ளைகள் ஓம் சார் ஓகே இப்ப இந்த y-இன் பரமானத்தை இங்க கொண்டு போடுவோம் y-க்கு 1 m-க்கு தந்திருக்காங்க 3 வேற x-இன் பரமானம் 1 வேற 1 இது வரைக்கும் விளங்கிட்டா இந்த பிரதியிட விளங்கிட்டா ஓம் சார் இது விளங்கிட்டா விளங்கலாட்டி சொல்லுங்க இங்க இருக்கிற எக்ஸ் ஆள்கூறு இருக்கு தானே இந்த ஆள்கூறு எக்ஸ்ர பரமானம் வைர பரமானத்தை இங்கே பொதுவான சமன்பாட்டுக்குரிய சமன்பாட்டுல வந்து நாங்க பிரதியிடுறோம் வைர பரமானம் 1 எக்ஸ்ர பரமானம் 1 விளங்குதா படித்திறன் தந்திருக்கிறாங்க 3 அந்த 3 இடத்துல ஓடுறோம் இது விளங்காட்டி கேளுங்க மக்கள் விளங்கிட்டு சார் ஓகே குட் சத்தமா சொன்னதான் எனக்கு விளங்க காது கொஞ்சம் செவிடு தானே எதைய சொல்லணும் ஓகே நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான் சரி ஓகே அப்ப சி சக சி ஓர் 3 இங்க 1 இருக்குது அப்ப 1 சமன் 3 சக சி எனவே சி சமன் 1ல இருந்து 3 கழியும் எனவே சி சமன் எவ்வளவு 1ல இருந்து 3 கழியும் அதுல இருந்து சி சமன் எவ்வளவு மறை 2 அப்ப சார்பின் சமன்பாடு சொல்லுங்க சார்பின் சமன்பாடு y சமன் 3x சய2 வெட்டு தொண்டு சய2 விளங்கினதா விளங்கிதா பிள்ளை ஓம் சார் ஓகே நோட் பண்ணிக்கொள்ளுங்க விளங்கலன்னா கேளுங்க பேச இருக்காதீங்க
சரியா? ஆம் சார். அடுத்த கேள்வி பாருங்க. ஒன்பதாவது கேள்வி. குழாய் ஒன்றிலிருந்து ஒரு நிமிடத்தில் 30 லிட்டர் நீர் பாயுமாக இருந்தால் நீர் பாயும் வீதத்தை மில்லி லிட்டர் செகண்ட்ல வர சொன்னீங்க. அழகா மாத்திட்டார்கள். கவனிங்க. கேட்டிருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க தரவு லிட்டர்ல. ஒரு நிமிடத்துல பாயிர நீரின் அளவு 30 லிட்டர். கேட்டிருக்கிறது ஒரு செகண்டில் பாயும் நீரின் அளவு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு நிமிடத்தை ஒரு செகண்டுக்கு மாத்தினா எவ்வளவுன்னு சொல்லுங்க. நிமிடத்தை செகண்டுக்கு மாத்தினா 60. இப்ப இதை நாங்க எழுதுற வேண்டால் 30 லிட்டருங்கள் ஒரு நிமிடம். அப்ப இதுல அழகு 30 லிட்டர் per நிமிடம், லிட்டர் per நிமிடம் சொல்லி வரும் மக்கள். அவங்க கேட்டிருக்கிறது இது இல்ல, இதற்காக இல்ல. என்ன அழகுல கேட்டிருக்காங்க? மில்லி லிட்டர். மில்லி லிட்டர்லையும் செகண்ட்லையும் கேட்டிருக்காங்க. அப்ப இதை நாங்க மில்லி லிட்டருக்கு மாத்துவோம். 30 லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர்? ஹலோ, 30 லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர்? 30,000. 30,000 ஒரு மில்லி லிட்டர் லிட்டர். எத்தனை மில்லி லிட்டர்? 1000 மில்லி லிட்டர். அப்ப 30,000 மில்லி லிட்டரின் கீழ் ஒரு நிமிடம் எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். சொல்லுங்க. ஒரு நிமிடம் எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். 60 செகண்ட். கடாயின்னு சொல்லுங்க. சின்ன விஷயம் தான். கடாயின் வாய்த்திறந்து சொல்லுங்க. ஓகே, செகண்ட். அவை சுருக்கி எடுப்போம். இதுல ஒரு சைவர், இதுல ஒரு சைவர். 6 5 30. அப்ப இதுல ஒரு சைவர், இதுல ஒரு சைவர் இருக்குது. அப்ப ரெண்டு பேரும் 500 மில்லி லிட்டர் per செகண்ட். விளங்குதா? இல்லடி செகண்ட் -1 என்று போடலாம். செகண்ட் மேலுக்கு போடலாம். 500 செகண்ட் -12 போடலாம். 500 மில்லி லிட்டர். இங்கே செகண்ட் வரக்குள்ள மக்கள் இதுல ஓராம் வலு, இத விஞ்ஞான மேலையும் கொண்டு போக்குள்ள -1 வலு வரும். மறை சுட்டி நே சுட்டி ஞாபகம் இருக்கா? இதை படிச்சது சரியா? மீட்டர் செகண்ட் -1 எல்லாம் போடுவோம். மீட்டர் per செகண்ட் என்றால் என்ன? மீட்டர் செகண்ட் -1. விளங்குதா? கதி அல்லது வேகத்தை அளக்கும் சர்வதேச நியமம் இது. மீட்டர் செகண்ட் -1. சரியா பிள்ளைகள்? விளங்கிச்சா? ஆமா சார். அப்ப அழக தெளிவா விளங்கி கொள்ளணும் மக்கள். அழகு சரியா பார்த்து போட வேணும். இந்த குறியீடு என்ன குறியீடு? இது ஒரு அலகு. என்ன அலகு? கேள்வி. கேள்வி. என்னத்துல அலகு? வெப்பநிலை அளக்கு. வெப்பநிலை அளக்குற சர்வதேச நியம அலகு. சரி, அடுத்த வெளியே பாருங்க. செவ்வகம் ABCD இல் x-இன் பரிமாணத்தை காண்க. செவ்வகம் ABCD இல் x-இன் பரிமாணத்தை காண்க. ABCD ஒரு செவ்வகம் தந்திருக்கிறாங்க. மூலை விட்டங்கள் தந்திருக்குது. செவ்வகம் ஒரு இணைகரமா இல்லையா? சொல்லுங்க. செவ்வகம் ஒரு இணைகரமா இல்லையா? ஆமா சார். இல்லை. ABCD செவ்வகம் ஒரு இணைகரம்.
இந்த கோணம் x தந்திருக்கிறாங்க, இந்த கோணம் 25 தந்திருக்கிறாங்க. x பெருமானம் தான் கண்டுபிடிக்கிறது. சரியா? அப்படி செய்யறது. சொல்லுங்க. அதுல ஒரு துண்டு எக்ஸ் சொன்னா அடுத்த துண்டும் எக்ஸா தானே சார் வரும்? இது எக்ஸ் என்று சொன்னால் இதுவும் எக்ஸா வரும். ஏன்? இல்ல சார், அங்கட சைட்ல இருக்குது சார், கீழே இருக்குது. இதா இதா Yes. ஏன் ஏன் என்ன விளங்கல? இணையத்தில் இந்த எதிர்கோணம் சமன். அப்ப எதிர்கோணங்கள் சமன். அது சரி, எதிர்கோணங்கள் சமன். மூலை விட்டம் கோணத்தை இருசமாக இருக்கும். பூரணமன் இருக்குதா? சார் அடுத்துள்ள கோணமா? அடுத்துள்ள கோணம் இல்ல, அடுத்துள்ள கோணத்துக்கு இது சம்பந்தம் இல்லையே. செவ்வகம் என்றால் எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சமாந்தரமாக இருக்கும். சரியா? விளங்குதா மக்கள்? சொல்லுங்களேன். இது 25 பாகை. வேற இது 25 பாகையா வரும். இதுவும் 25 பாகையா வரும். சொல்றது விளங்குதா? சரி, இது 25 பாகைன்னா இது எவ்வளவு? 65 பாகை. 65 பாகை. இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? சொல்லுங்க சார். 65ம் 25யும் கூட்டிட்டு 180ல இருந்து கழிச்சு 65 பாகை. வேற சொல்லுங்க. என்ன செய்யலாம்? உங்களுடைய விட்டாச்சு. சொல்லுங்க சார். 65 அந்த ஏடிபில இருக்கிற 65 25 கூட்டி 180ல இருந்து கழிச்சு விட்டா கழிச்சு விட்டா ஏ கோணம் வருங்க. ஏ கோணம் வரும். எப்படி விளங்கல? 65 அந்த ஏடிபி முக்கோணத்துல 65யும் 25யும் கூட்டிட்டு 180ல இருந்து கழிச்சு விட்டா ஏ கோணம் வருங்க. ஏ கோணம் 90 பாயிண்ட் தெரியும் தானே? இந்த இருக்கிற பெரிய முக்கோணத்தை எடுக்கிறீங்க. என்ன 65 25 90. இதுல போய் நம்ம எக்ஸ்ட்ரா பெருமாள் தானே கண்டுபிடிக்க வேணும். அது அந்த சமாந்தரம் மாதிரி வரும்போது இரண்டா பிரிவருங்க சார். சமன் ரெண்டா பிரிக்காது. ரெண்டா நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். இது எக்ஸாண்ட் இது எக்ஸாண்ட் போட்டு நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். வேற என்ன செய்யலாம்? சொல்லுங்க. வேற என்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கு ஒருவரும் விடெடுக்க இல்லையா? சொல்லுங்களேன். எக்ஸ்ரே பிரமாணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விய உங்களோட கையிலேயே விட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ற மக்கள். அடுத்த கிளாஸ்ல மிச்சமா இருக்கிற 15 கேள்வி இருக்குது. அந்த கேள்வியோடய நான் பார்ப்போம். சரியா? விளங்குதோ? நீங்க கண்டுபிடிச்சு அனுப்பி விடுங்கோ. ஓகே, அப்ப இதோட முடிப்போம் மக்கள். நன்றி, வணக்கம். இந்த படிச்ச விஷயங்கள் லைட்டா கிளியரா? மற்ற செகண்ட் பார்ட்டையும் செய்து வைங்களா? நாளைக்கு இதை முடிச்சிட்டு செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். செகண்ட் பார்ட்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட். சரியா? ஓகே, நன்றி, வணக்கம்.